ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து சுமாராக 18 கிலோமீட்டர் இருக்குங்க. வல்லநாடு அப்படின்னு சொல்லுவோம். திருநெல்வேலி டு தூத்துக்குடி 4 வேலிருந்து வல்லநாட்டிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. நல்ல பாதை, 30-35 அடி பாதை இருக்குது. பஸ் ரோட்டில் இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே போக வேண்டியிருக்கும். இப்போ வந்தது தான் பாதை. வல்லநாட்டிலிருந்து ஸ்ரீவைகுண்டம் போகக்கூடிய ரோட்டில் ஒரு 2 கிலோமீட்டர் போய் உள்ள 1 கிலோமீட்டர் ஆக 4 வீலேருந்து 3 கிலோமீட்டர் இந்த இடம். 52 ஏக்கர் இருக்குங்க. ஒரு ஏக்கருக்கு 14 லட்சம் ரூபா, ஒரு சென்டோட விலை 14,000 ரூபா. ஒரே கையெழுத்து தான். நல்ல செம்மண் நிலம். உள்ளுக்கு ஒரு தோட்டம், ஒரு கோயில் இருக்குங்க. அந்த கோயிலுக்கு தான் இந்த கார்கள் உள்ளே போகுது. இந்த போட்டிருக்க பாதை இந்த லேண்டில் தான் இவங்க வழி கொடுத்துருக்காங்க. 52 ஏக்கரில் இந்த பாதை உள்பட எல்லாமே இவங்களுடைய இடம்தான். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்காரங்க வேலி போட்டிருக்காங்க. இந்த ஃபாரஸ்ட்காரங்க போட்டிருக்க வேலி. அப்போ நமக்கு 4 பக்கமும் வேலி போட வேண்டி இருக்காது. இதில் பாதி நிலம் வேணுமானால் ஒரு 25 ஏக்கர் நேர் பாதி இடம் வேணும்னா பிரித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக 4 வீலேருந்து உங்களுக்கு 3 கிலோமீட்டர் தான் வேலி. பாருங்கள், இது கவர்மெண்ட் வேலி. அந்த சைடு மண் விவசாயத்துக்கு ஏற்ற ஒரு இடம். விவசாயம் பண்ணணும்னா விவசாயம் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு சோலார் எதுவும் போடணும் அப்படின்னா சோலார் போட்டுக்கலாம். இல்லை க்ரஷர் எதுவும் வைக்கணும்னா நீங்கள் க்ரஷர் வச்சிடலாம். இல்லை உங்களுக்கு குவாரியாக பயன்படுத்தணும் அப்படின்னாலும் குவாரியாக பயன்படுத்தலாம். சைடில் பார்க்கிங்க வல்லநாடு மலை தான், பொத்தம்பாங்க. வல்லநாடு மலை பொத்த தான் அது நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த இடம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இந்த வீடியோ எடுக்கும்போது நீங்கள் இந்த பவர் லைன் ஒன்று அந்த டவர் ஒன்று பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி உள்ளுக்க டவர் லைன் இல்லவே இல்லை. நல்லா கேட்டுடுங்க. இதை நீங்கள் கிளியராக பார்த்தோன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது டவர் லைன் எங்கேயாவது தெரியும் பாருங்க. அங்கங்கே இது டவர் லைன் கம்ப்ளீட்டாக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எழுதி கொடுத்து இந்த கம்ப்ளீட்டாக இதை எடுத்துட்டாங்க. இந்த டவரை மட்டும்தான் இனி ஓப்பன் பண்ணணும். ஒரு சில இடத்துல இந்த ஒயர் இருக்குது, அதில் எந்த லைனுமே இல்லை. அதாவது பாதிக்கு மேலாக அவங்க ரிமூவ் பண்ணிகிட்டே வராங்க. ஒயரெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்து அடுத்த டவரெல்லாம் அப்படி எடுத்துகிட்டே வராங்க. நீங்கள் பார்த்துருக்கலாம் உள்ளுக்க டவர் நிற்கிது அப்படின்னு. டவர் கிடையாது. இந்த 52 ஏக்கருக்கு உள்ளுக்க எந்த விதமான ஏபி டவர் எதுவுமே கிடையாது. சுத்தமாக கிளியராக இருக்கும். வீடியோவில் பார்த்தது கணக்கில் கிடையாதுங்க. நான் திருப்பியும் சொல்கிறேன். வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது நான் அந்த டவரை தெரியும்படியாக தான் எடுத்தேன். ஏன்னா உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு. உள்ளுக்கு போடிய டவர் ஆல்ரெடி அவங்க எழுதி கொடுத்து அந்த டவரில் எந்த விதமான இபி லைனுமே, அதாவது மின்சாரம் உள்ளே இல்லை. அந்த ஹில்ஸுக்கு மேலே போகக்கூடிய டவரெல்லாம் கலத்தி எடுத்துட்டாங்க. வயரையும் எடுத்து டவரையும் கலத்திட்டாங்க. இந்த இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் இடம் இருக்குது. இப்போ நம்ம இந்த இடத்துல வெளியே வரோம் பாருங்கள். இந்த மண் ரோட்லேருந்து நம்ம வெளியே வரோம். இதிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் போயாச்சுன்னா உங்களுக்கு 4 வே வந்துடும். தேசிய நெடுஞ்சாலை. இதிலிருந்து ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 கிலோமீட்டரில் ஏர்போர்ட் வந்துடும். எல்லாமே பக்கம். ஸோ எல்லா காரியங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு இடம், மெயின் ஒரு இடம். உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள், இடத்த காணிக்கிறோம். விலை கண்டிப்பாக அட்ஜஸ்ட்மெண்ட் செய்வாங்க. ஓகே, தேங்க்யூ.